வெல்கம் டு அவர் சேனல் Magathworld. என்ன நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலையும் கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கு வீடியோவில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க மாடியில் தாங்க இருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சுற்றி தோட்டம் இருக்குல்ல, இதை உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த செடியிலேருந்து போனால், அதாவது கிட்ட இருக்கிற செடி. இதை வந்து நாங்கள் இன்றைக்கி காலையில் தான் முளைச்சதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இதில் காலிஃப்ளவர் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பைப் எதுக்கு வச்சுருக்கோன்னா, பைப் வைக்கலைன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ பைப் வச்ச பிறகு இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் தண்ணி தேங்கி தான் இந்த மாதிரி ஆகுது. இப்போ பைப் வச்ச பிறகு தண்ணி தேங்கலை, அது வாட்டுக்கு தண்ணி போயிடுது. அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் காலிஃப்ளவர் தாங்க போட்டிருக்கோம். இது எல்லாமே எனக்கு காலையில் தான் முளைச்சிச்சு. இதில் இருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் காலிஃப்ளவர் போட்டோம். அப்புறம் இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் கேரட் போட்டிருப்போம். ஆமாம், இதில் கேரட் இருக்குது. இதில் கேரட் போட்டிருக்கோம். இதில் முள்ளங்கி போட்டிருக்கோம். இதில் முள்ளங்கி போட்டிருக்கோம். முள்ளங்கி அப்புறம் வேறு இதுலேயுமே சில முள்ளங்கிலாம் போட்டிருக்கோம். இதுலேயுமே முள்ளங்கி போட்டிருக்கோம். மற்றபடி இந்த ஆனியன் வந்து சின்ன வெங்காயங்க. இதோட இந்த இலைலாம் ட்ரை ஆகி எல்லோ கலரில் ஆன பிறகு நம்ம இதை பிடுங்கிடலாம். பெரிய இதாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுலேயும் அதே தான், ஆனியன் தான் இருக்குது. இதை நாங்கள் எதுவுமே வரலன்னு சொல்ல முடியாது, இன்னும் சரியாக முளைக்கலை. நாங்கள் இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க வச்சோம். அப்புறம் இது வந்து மிளகா. இது இனிமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தழுந்து வருது. இதுலேருந்து மிளகா எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் இதுலேயுமே கொஞ்சம் முள்ளங்கி போட்டோம். இங்கே இது வந்து ஒரு மிளகா. இதில் வந்து ஒரு பூ இருக்குது, இந்த இருக்குல்ல பூ. அப்புறம் இது எல்லாமே இது தான், அதாவது ஆனியன் சின்ன வெங்காயம் தான். ஸோ இங்கே வந்தோன்னா சாமிக்கு வைக்கிற பூவெலாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வந்து முல்லைப்பூங்க, முல்லைப்பூ இருக்குது. அப்புறம் இது வந்து சாமந்தி. இது ஒரு சீசன் தான் வரும். அந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளில் இது வரும். சாமந்தி. ரோஸ் எப்போனாலும் வரும், ஆனால் குளிர் டைமுக்கு நிறையவே வரும். இப்போ பாருங்கள், ஒரு மொட்டுருக்கு, ஒரு 2-3 மொட்டுக்கிட்ட இருக்குது பாருங்கள், ரோஸ். ஸோ இப்போ நம்ம அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் செடிகள்லாம் இருக்குது. இதை செடின்னு கன்சர்வ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து நான் வந்து கிளாஸ் இல்லாத டைமில் ஈவினிங்கில் போர் அடித்ததுனால இதில் தான் நான் வந்து விளையாடுவேன் மண்ணை வச்சு. இதே நீங்கள் இப்படி பார்க்குறீங்கன்னா, அங்கெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வாஷ் ஆகிருக்குது. இல்லட்டா அப்படியே இந்த செம்மண்ணாக கிடக்குங்க, நிறையா இருக்கும். இதில் கேரட் போட்டிருக்கு. இதுலேயும் கேரட் இருக்குது. இது கொய்யா மரம். கொய்யா மரம் 2 இருக்குது, கொய்யா மரம். அப்புறம் இதில் வந்து வெங்காயம். இதில் வெங்காய செடி இருக்குது. அப்புறம் இதுலேயும் கேரட் தாங்க போட்டிருக்கோம். கேரட் போட்டு இது வந்து நான் தான் அப்படி போட்டேன். ஆனால் எங்கள் அப்பா நான் இதுக்கு உள்ளே போட சொன்னேன், அது மேலே போடணும், வராதுன்னு சொன்னாங்க. அதனால மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டாச்சு. இப்போ வந்து நான் கீழே போயிட்டு கீழே இருக்கிற செடியெல்லாம் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே பின்னாடி வந்து கொஞ்சம் இடந்ததுனால இங்கே கொஞ்சம் நாங்கள் செடியெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ வந்து வாழை வச்சுருந்தோம். இது ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது பாருங்கள், வாழை இருக்குது. அங்கே என்னடா அது அப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது வந்து நத்தைங்க. அவ்வளோ பெருசாக ஒரு நத்தை இருக்குது. ஆனால் நான் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அது நான் நகர்ந்த மாதிரியே இல்லை. அது அதே இடத்துல தான் இருக்குது. தண்ணியும் ஊற்றி போட்டாச்சு, நகர்ந்த மாதிரியே இல்லை, அது நத்தை. அப்புறம் இங்கே சில மண்புழுலாம் இருந்துச்சு, மண்ணுக்குள்ளே போயிருக்கும். நாங்கள் காலையில் இங்கேயும் சில கேரட் போட்டோம், இங்கே முள்ளங்கி போட்டோம். அப்போ தோண்டிகிட்டு இருக்கும்போது சில மண்புழுலாம் வந்துச்சு, நிறையா ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்புறம் இது என்ன செடின்னு தெரில. இது எனக்கு தெரிஞ்சு சப்போட்டா. ஆமாங்க, இது சப்போட்டா செடி. சப்போட்டா இது வாழை. சைடில் வர அந்த வாழை, அது ஏதோ சொல்லுவாங்க, நான் அது எனக்கு சரியாக தெரியும். அங்கே வந்து உள்ளேயும் ஒரு வாழை இருக்குது, இருங்க, உள்ளேயும் ஒரு வாழை இருக்குது. அப்புறம் அது சேமங்கிழங்கு. அப்புறம் இங்கே வந்து இங்கேயும் ஒரு கொய்யா மரம் இருக்குது.
பின்னாடி இவ்வளோதாங்க நாங்கள் வச்சுருக்கோம். வாழையை பாருங்கள், வைக்கும்போது இந்த அளவுக்கு இருந்துச்சுங்க, கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துடுச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடியெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ரோஜா பூச்செடி இருக்குது. இது குட்டி ரோஜா வரும். காலையில் தான் நிறையா வந்துச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சுருந்தோம் ரோஜா பூச்செடி. ஸோ இந்த இலை என்னடா இது சேஃப் பார்த்து நீ கட் பண்ணி போட்டியான்னு கேட்காதீங்க. ஒரு நத்தை நின்றுச்சுங்க, இந்த சைஸில் இருந்துச்சு. அதுதான் இப்படி கடிச்சு வச்சுருக்கு. இப்போ சார் எங்கேன்னு தெரில, எங்கேயாவது பார்த்தேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இது மல்லிகைப்பூ செடி, இது மல்லிகைப்பூ. அப்புறம் இது வந்து பிச்சிப்பூ ஸ்டெம்மு. பிச்சிப்பூ செடியோட ஒரு ஸ்டெம்மு தாங்க. அங்கே பாருங்கள் ஹைட்டாக இருக்குல்ல பிச்சிப்பூ போதில், அதோடய ஸ்டெம்மு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அதோடய ஸ்டெம் இது. அப்புறம் இதுவும் அதே தான். அதோடய ஸ்டெம்லேருந்து இன்னொரு இது வந்து அதோடய ஸ்டெம்லேருந்து ஒரு பிரான்ச் அப்படியே போயிருக்கு. அப்படியே இது மேலே தான் போகுது, சுற்றி தான் போகுது. இது அதோட ஒரு பிரான்ச்சு. இங்கே என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரோஸ்ன்னு நினைக்கிறேன். ரோஸ், ஆமாம், எல்லாத்தையும் பிச்சு போட்டிருக்காங்க இலையிலலாம். ரோஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் முள் இல்லையே, இல்லை வேறு ஏதோ செடிங்க. இது ரோஸ் கிடையாது. அங்கே சிலது இருக்குது மல்லிப்பூது. இது வந்து இது நார்மல் ரோஸ் தான். ஆரஞ்சு கலரில் பூ வரும். இங்கே பாருங்கள், மொட்டு இருக்குல்ல, ஆரஞ்சு கலரில் பூ வரும் இதுக்கு. அப்புறம் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு நார்மல் ரோஸ். அப்புறம் இந்த செடி வந்து நிறைய செடிக்கு வெளிச்சமே கொடுக்காமல் இருந்ததுனால அதை வெட்டிட்டாங்க. இது ஒரு ரோஸு கையில் முள் குத்திக்கிச்சிங்க, வலிக்குது. அவ்வளோ தூரம் போயிருக்கு இந்த ரோஸு. இந்தா அங்கே வரைக்கும் போயிருக்கு. ஜன்னலில் கட்டி விட்ருக்கோம். இந்த ரோஸ் இங்கேயும் போயிருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, அங்கேயும் போயிருக்கு. மொத்தமாக 3 பிரிஞ்சிருக்குது. அப்புறம் இங்கே இது ஹைபிஸ்கஸ் செடி பாருங்கள். இது ஹைபிஸ்கஸ்ஸு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஒரு மொட்டு இருந்துச்சு, அது ஹைபிஸ்கஸ். அப்புறம் இது செடி என்னன்னு தெரில எனக்கு. இதில் வந்து ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரில, ஆனால் ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும். இது அதுதான். அப்புறம் இந்த இலையில ஒரு வெட்டுக்கிளி நின்றுச்சு. இந்த இலையில ஒரு வெட்டுக்கிளி நின்றுச்சு. காலையில் நாங்கள் வந்து இங்கேயும் சிலது இங்கேருந்து ஒரு தக்காளி செடி இருந்துச்சு. அதை நாங்கள் எப்போவும் தூக்கி போட்டுட்டோம். ஏன்னா அது முளைச்சி நிறைய தக்காளியும் கொடுத்துருச்சு. அதனால் நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். வந்துட்டு மற்றபடி இங்கே கொஞ்சம் ரேடிஷ் போட்டோம். அப்புறம் வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணோம். வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு அப்போது பார்த்தோம். எங்கள் அப்பா வந்து இங்கே நின்றுச்சு முதல்ல இந்த முள்ளில்லாத ரோஜா. இது முள்ளில்லாத ரோஜாவில் நின்றுச்சு. அப்புறம் அங்கேருந்து எங்கள் அப்பா கை வச்சோன்னே ஓடி போய் இங்கே உட்காந்துக்குச்சு. இப்போ எங்கே போணுச்சின்னு தெரில பாருங்கள். அப்புறம் அந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் கத்தாழை இருக்குது. இருங்க, அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கத்தாழை இருக்குது. ஹைபிஸ்கஸ் குட்டியாக ஒரு பூ விட்ருக்கு. இது வந்து வேறு ஹைபிஸ்கஸ், உள்ளே இருக்கிறது வேறு ஹைபிஸ்கஸ். ஏன்னா இந்த ஹைபிஸ்கஸ் வந்து புதுசாக வச்சது. அந்த ஹைபிஸ்கஸ் வந்து ஒரே மாதிரி ரொம்ப இது வந்துச்சுன்ட்டு பிடுங்கி போட்டோம். ஆனால் கீழே பைப் இருக்கிறதுனால இதை பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாதி முடிஞ்சோம், மிச்சத்துலேருந்து பூ வந்துட்டுருக்கு. இப்போது இது வந்து புது ஹைபிஸ்கஸ் பாருங்கள். இதாங்க, இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டில் இருக்க தோட்டம். பார்த்துக்கோங்க, இது இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இருக்க தோட்டம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்க தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. ஸோ இந்த வேறு என்ன சொல்கிறது, மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் 2 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.